Hi guys, welcome to IMO, MG and SK. ஹலோ. செகண்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் இந்தியா பக்கம் தான் மேட்ச் போச்சு. நம்ம இன்னொரு சீரீஸ் வின் இன் இந்தியா. நமக்கு இந்தியாவில் சீரீஸ் வின் பண்ணுறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக்ஸப்ட் அந்த நியூசிலாந்து டெஸ்ட் சீரீஸை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்தியன் டீமுக்கு யார் ஆப்போசிட்டாக வந்து இந்தியாவில் ஆடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க கப் வின் பண்ணதா ரொம்ப நாள் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு கப் வின் பண்றது எக்ஸப்ட் நியூசிலாந்து சீரீஸை பார்த்தேன். அதே மாதிரி தான் ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ்ஸ் நேற்று மேட்ச்ல. ஏன்னா ஒரு ரோஹித் சர்மா ஒரு கம்பேக் இன்னிங்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுல நம்ம நிறைய டேக் டவுனும் இருக்குது. என்னன்னா ஒரு அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பியூர் பேட்ஸ்மேனா நிரூபிச்சுட்டு வராரு. ஏன்னா இப்போ ஜடேஜா அடுத்து ரிட்டையர் ஆனா ஒரு அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு பிளேயர் வேணும்னா கண்டிப்பா நீங்க அக்ஷர் பட்டேலை தவிர்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சம்பவம். ஒரு சில கன்சர்ன்ஸும் இருக்குது. நம்ம பாஸ் போலிங் வந்து வித்தவுட் பூம்ரா இருக்கும்போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறன்றது கிளியரா புரியுது. ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு வின்னா கிடைச்சா கூட நம்ம இது வந்து ஒரு சீரியஸ் வின்னா எடுத்துக்கிட்டு சாம்பியன்ஸ் டிராஃபை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த சீரீஸ் வின்னிங் தான், இது வந்து ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி தான் நமக்கு. பட் இதை வச்சுதான் நம்ம வந்து சாம்பியன்ஸ் டிராஃபில எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஹவ் வாஸ் த மேட்ச், அது எப்படி இருந்துச்சு, இந்தியன் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, உங்களுடைய தாட்ஸ் என்ன? ஸோ எம்ஜி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான், இது வந்து ஒரு பேட்டிங் பேரடைஸ் மாதிரி. பேட்டிங் வந்து கரெக்டா பர்ஃபெக்டா இருந்துச்சு. மேட்ச்ல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு பெருசா இங்கிலாந்து வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு மிஸ்டேக்கும் பண்ண மாதிரி தெரியல. அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் இது முன்னாடி இந்த மேட்ச் மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் காம்படிட்டிவ் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. நீட்டா பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. லிவிங்ஸ் எல்லாம் சரியா பர்ஃபார்ம் பண்ணாரு. நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பயங்கர அந்த கில்ல பிடிச்ச கேட்ச் தான் எக்ஸ்ட்ராடினரி ஆச்சு. அங்கதான் வந்து மொமெண்டம் சேஞ்ச் ஆச்சு. இல்லைன்னா ஒரு 330 பக்கம் கூட டார்கெட் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. கில்லு வந்து ஒரு 2 கேட்ச் பிடிச்சாரு. ஜாஸ் பண்றதும் சரி, நல்லா ஆடிட்டு இருந்த அவர் கேட்சும் சரி. அப்புறம் நம்ம சைடு பாத்தீங்கன்னா ரோஹித் கம்பேக் அது மாசா இருந்துச்சு. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்கில் வச்சுட்டு இவ்வளவு ரீசெண்டா பிஜிடி சரி, அதுக்கப்புறம் இந்த சீரீஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தடுமாற்றமா அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஸ்கில் வச்சுட்டு அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதான் இதை முடிச்சுட்டு நம்ம சாம்பியன் டிராஃபி போகும்போது ஒரு 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 இதுவா தான் இருந்துச்சு. ரோஹித் பர்ஃபார்ம் இல்லாதனால இந்த டீம் ஸ்குவாட வச்சுதான் போகணுமான்ற டவுட்டா இருந்ததுன்னா, இப்போ ரோஹித்தோட கம்பேக் அப்புறம் தாராளமா போகலாம், அப்போ வந்து ஜெயிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி ஸ்குவாடா இருக்கு பார்க்கும்போது. நல்ல ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. எஸ்கே உங்களுடைய தாட்? சாம்பியன் ட்ரோஃபிக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வின்னு வந்து சும்மா பூஸ்டா இருக்கும் இந்தியன் டீமுக்கு. ஏன்னா அதோட இல்லாம நம்ம லாஸ்ட் ப்ரீவியூலே பார்த்தோம், செகண்ட் மேட்ச் ஓடிஐ ப்ரீவியூல ரோஹித் ரொம்ப பெரிய நமக்கு ஒரு கன்சர்ன்ஸா இருக்காரு. ஏன்னா அவர் கேப்டன்ஷிப்ன்ற போது வந்து அவருடைய ஃபார்ம் வந்து கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு பேசி அடுத்து அந்த மேட்ச்லயே வந்து இந்த அளவு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சீரியஸா வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாருங்களால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் கம்பேக் கொடுக்க முடியும். அல்டிமேட் பேட்டிங்கு. அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஷாட்டு அவரு பிகினிங்ல இருந்தே வந்து ஒரு மைண்ட் செட்ல தான் வந்தாரு. ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து 100 கன்வெர்ட் பண்ணது வந்து அல்டிமேட் இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து பண்ணுது. அவருடைய இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சாம்பியன் ட்ரோஃபிக்கு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்குன்னு தோணுது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடின மாதிரி தான் இது கில்லா இருக்கட்டும், ஜடேஜா இருக்கட்டும், 2 பேருமே டாப் பர்ஃபார்மன்ஸ், டாப் மேட்ச்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து ஒரு சிறப்பான ஆட்டம் 2 பேர்கிட்ட இருந்தோம். இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க, ஒரு நல்ல விஷயம் தான். நான் வந்து அவங்க போதுமான அளவு அடிச்சிருந்தாலும் வந்து அவங்களால கண்டெயின் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கோரை. ஏன்னா வந்து இந்தியன் பேட்டிங் அந்த மாதிரி இருந்துச்சு, அவங்களுக்கு ஒரு சான்ஸே கொடுக்கலன்னு சொல்லலாம். ஒரு 95% டாமினேஷன் பண்ணியிருந்தாங்க, ஒரு 95% சொல்லலாம். எல்லாருமே பவுலிங்கா இருக்கட்டும், பவுலிங்ல கொஞ்சம் அங்கங்க இருந்தாலும், ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே ஒரு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க இங்கிலாந்து. பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டர்ஸே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. விராட் கோலி மட்டும் எகெயின் ஒரு ஃபெயில். அது வந்து அடுத்த மேட்ச்ல ஏதாச்சும் கொஞ்சம் கம்பேக் கொடுத்து அவரும் ஒரு பாசிட்டிவா வந்தாருன்னா அது நமக்கு ஒரு பூஸ்ட் தான். மற்றபடி வந்து ரோஹித்தருடைய ஃபார்மை பத்தி இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அகைன் நிரூபிச்சிட்டாரு. ஒரு நல்ல ஓடியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எப்படி சொல்றதுன்னா, இப்போ ரோஹித் சர்மாவை பத்தி பேசிட்டோம். பட் ரோஹித் சர்மாவோடைய அந்த ஃபார்ம்ல இருந்து அவர் மீண்டு வந்திருக்கிறது வந்து சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ உங்களுக்கு டீம்ல வந்து கோலியும் ஃபார்ம்ல இல்லை, அதே மாதிரி இவர் ரோஹித் சர்மாவும் ஃபார்ம்ல இல்லைன்னும் போது அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்கும். பட் ரோஹித்தோட கம்பேக் வந்து, ஏன்னா நீங்க சும்மா ஏதோ ஒரு கம்பேக்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு வெறித்தனமான ஒரு பேட்டிங் தான் சொல்லணும். 6 பறக்க விட்டாரு. இதுல நம்ம டேக் டவுன் இருக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்க அக்ஷர் பட்டேல், நீங்க ரோஹித் சர்மா இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். பட் என்னுடைய கன்சர்ன் என்னன்னா,
நம்ம எப்பவுமே பண்ற ஒரு தப்பு என்னன்னா, நம்ம எந்த ஒரு WTC இந்த மாதிரி எந்த ஒரு மிகப்பெரிய சீரிஸ், ஒரு ICC டிராபிக் முன்னாடியும் இந்த மாதிரி சீரிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் என்னன்னா, சில பல மிஸ்டேக்கை நம்ம அப்படியே அந்த சீரிஸ் மறந்துட்டே போயிடுவோம். அதாவது சீரிஸ் வின் பண்ணிட்டோம், அதனால நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா இருப்போம்னு நினைப்போம். இங்கேயும் ஒரு மிஸ்டேக் நமக்கு என்னன்னா, உங்களுக்கு விராட் கோலியோட ஃபார்ம் ரொம்ப ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருக்குது. அதே மாதிரி நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7 ஸ்ரேயஸ் ஐயரை விட்டுட்டு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், KL ராகுலா இருக்கட்டும், இவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு கன்சர்னா இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வேர்ல்ட் கப் 2023 வேர்ல்ட் கப் எப்படி தோத்தோம்னா, இந்த மாதிரி சில விஷயத்தை திருத்தாம, ஏன்னா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் பர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் சொதப்போம், ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுவாரு. இவங்க 2-3 பேர் ஃபிளாப் ஆன உடனே ஒரு வேர்ல்ட் கப்பே நம்ம கையை விட்டு போச்சு. இப்பயும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை நம்ம இருக்கு. ராகுலுடைய ஃபார்ம் ரொம்ப ஒரு கன்சர்ன், ஹார்திக் பாண்டியாவோட ஃபார்ம் நான் இது ஒரு விஷயம் சொல்லிடணும். ராகுல் நம்ம அவருடைய ஃபார்மை நம்ம கொஸ்டின் பண்ணவே கூடாது. ஏன்னா அவருடைய பொசிஷனே இவங்க ஒரு கேள்விக்குறியாக்குறாங்க. ஏன்னா அவர் எந்த பிளேஸ்னே தெரியல. அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணாரு ஃபர்ஸ்ட் ஓடி, செகண்ட் ஓடி கண்டிப்பா நிறைய கொஞ்சம் அவருக்கு ஏன்னா இவரு தான் ஆட போறாரு பிளேயிங் லெவல்ல போது. KL ராகுல் நல்லா வின் பண்ற மேட்ச்ல கூட இறக்கி விட்டு அவர் கொஞ்ச நேரம் கூட ஆட விடாம பண்றது, அது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. ஏன்னா அக்ஷர் பட்டேல் நல்லா பண்றாரு, அதுல நம்ம எந்த ஒரு டவுட்டும் இல்லை. அதுல இருந்தாலும் KL ராகுல் தான் ஒரு ப்ராப்பர் விக்கெட் கீப்பரா ஆட போறாரு சாம்பியன் ட்ரோஃபில போது, அவர் அந்த இடத்துல தானே பிராக்டிஸ் பண்ணணும், அந்த இடத்துல தானே இறக்கி விட்டு அவரை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணோம். அதை விட்டுட்டு மறுபடியும் அக்ஷர் பட்டேலுக்கு கொடுத்தது எந்த விதமான ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியல. சோ அந்த ஒரு பொசிஷன்ல கண்டிப்பா KL ராகுலை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வர்றதே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவர் அப்படிதான் ஆடி ஆகணும். அவருக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிள், அவருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா, இல்ல டீம் மேனேஜ்மெண்ட்டே ஒன்னும் கிளியர் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினா தான் இருக்கு எனக்கு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இப்ப பிரச்சனை என்னன்னா, இப்ப இவங்க அக்ஷர் பட்டேல் நம்பர் 4 போறதே ஒரு ஒரு டாக்டிக்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எய்தர் ஸ்ரேயஸ் ஐயர் இல்ல அக்ஷர் பட்டேல் தான் இந்த நம்பர் 4 நம்பர் 5 விளையாட போறாங்க. ஏன்னா அவங்க கம்பீர் ரொம்ப அதிகமா ஃபீல் பண்றது, நீங்க லாஸ்ட் வீடியோல சொன்னீங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் பொறுத்து தான் அவர் போறாரு. அப்போ நீங்க அக்ஷர் பட்டேலை இவர் இறக்கும் போது கண்டிப்பா அக்ஷர் பட்டேல் தான் அந்த இடத்துல ரோல் பண்ண போறாரு, எந்த சேஞ்சஸும் இல்ல. இதே தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அவங்க ட்ரை பண்ண போறாங்க. ஏன்னா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சீரீஸ்க்கு முன்னாடி இவங்க இதை செக் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா இதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அப்போ KL ராகுல் நம்பர் 6க்கான பிளேயர் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய இவங்களே சொல்றாங்க, பிளேயர்ஸே சொல்றாங்க, KL ராகுல் நம்பர் 6க்கான பிளேயர் கிடையாது. அவர் ஃப்ரண்ட்ல ஒரு ஓபனரா ஆடக்கூடிய டாப் ஆர்டர்ல இருக்க வேண்டிய, அப்படி இல்லைன்னா அந்த நம்பர் 5, 6ல எல்லாம் ஆடி அவர் இன்னும் அவ்வளவு ஒன்னும் அவரால சிறப்பா பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா அவரோட பொசிஷன் அது இல்ல. ஓடிஐல சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதாவது இப்போ அப்படி திங்க் பண்ணா, அதாவது 6, 7 மேல அவரால் ஆட முடியாதுன்னா ஒரு டீம்ல இடம் இல்ல. அதெல்லாம் ரிஷப் பண்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்ல இப்பதானே ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சி இருக்கு. அக்ஷர் பட்டேல் முன்னாடி இறக்கி விட்டா அவர் என்னன்னு ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. ஒரு ஃபால் ஆஃப் ஷாட் இல்ல, நீட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிடாரு, மேட்ச் வின் பண்ணி தராரு. சோ அதனால அவர் பொசிஷன் ஸ்டாண்டர்ட் ஆகி போச்சு. இப்ப நம்ம அடுத்து KL ராகுல் கொடுத்த வாய்ப்புல பெருசா அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கிற மேட்ச் சான்ஸ் கிடைக்கல. இல்ல அது அப்படியே கண்ணு மூடிட்டு நம்ம சொல்ல முடியாது. KL ராகுல் தான் நமக்கு ஆப்ஷன் இருக்குல்ல. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்ல இது பண்ணிட்டு வந்தா நீங்க ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க, பொசிஷனை வேற ஒருத்தருக்கு கொடுங்க, அது தப்பே இல்லை. ஆனா KL ராகுலோட ஃபார்ம்னால தான் இதனால கொடுத்தோம் அப்படின்னு சொல்றது நம்ம ஏத்துக்க முடியாது. நீ ரைட் அண்ட் காம்பினேஷனுக்காக நீ அக்ஷர் பட்டேல முன்னாடி இறக்கிட்டு பின்னாடி KL ராகுல் இறக்கி விடுற அப்படின்னும் போது KL ராகுல் லாஸ்ட்ல பினிஷிங்ல எப்படி ஆடணுமோ அப்படிதான் ஆட முடியும். ஒரு 4 பால் 10 பால் தான் கிடைக்கும். அதுக்கு அவ்வளவு ரன் தான் அடிக்க முடியும். இல்ல நீங்க எப்படின்னா அவர் ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி இறக்கி விட்டு ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீ அங்கதான் ஃபெயிலியர் நம்ம கண்டுபிடிச்சதா ஏன் KL ராகுல் முன்னாடி இருக்கலன்ற கொஸ்டின் எழுப்போம். பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பிளேமே பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா, இல்ல கன்சென்ஸ் சொன்னீங்களா, அதனால சொல்றேன். இல்ல MG என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நம்பர் 5 வரைக்கும் பேட்டிங் ஸ்லாட் ஃபில். ஓகேங்களா? ஓப்பனிங் உங்களுக்கு சுபம் கில், ரோஹித் சர்மா, 1 டவுன் விராட் கோலி, நெக்ஸ்ட் ஸ்ரேயஸ் ஐயர், அதுக்கு அடுத்தது அக்ஷர் பட்டேல். இது கன்ஃபார்ம். 5 பேரும் இவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நம்பர் 7ல ஜடேஜா. இப்ப 6க்கான ஸ்லாட் மட்டும்தான் இருக்கு. நீங்க எய்தர் ரிஷப் பண்டோட போகணும், ராகுலோட போகணும். ரிஷப் பந்த் ஓடிஐ ரெக்கார்டு ரொம்ப புவர். ஆனா ராகுலோட ஓடிஐ ரெக்கார்டு 49 அவரேஜ் வச்சிருக்காரு. இப்ப அவருக்கான பொசிஷன் நம்பர் 6 மட்டும்தான். சோ அவர் அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஐ நோ அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், அவர் ஒரு ப்ராப்பர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், நம்பர் 4
ராகுல் விளையாடக்கூடவர் தான் நமக்கு தெரியும். பட் இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வேற வழி இல்லைன்ட்டு அப்படிதான் போறாங்க. அது நல்ல டெசிஷன் தான். பட் அவரு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கன்சர்னா இருக்கிறத இப்போ ஒரு 20க்கு 4 ரன், ஒரு 20 ரன்னுக்கு 4 விக்கெட் விழுந்துருச்சு. அன்னைக்கு ராகுலுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு MS தோனி எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணக்கூடிய ஆளு நீங்க ராகுல். ஒரு 20க்கு 4, 30க்கு 5 விக்கெட் விழுந்துச்சுன்னா ஒரு 100 அடிக்கக்கூடிய, ஈஸியா 100 அடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ராகுல். அவரு ஒரு ப்ராப்பர், அவர் கிடைக்கிற ஒரு 30 பாலுக்கு இல்ல ஒரு 25 பாலுக்கு ஒரு 30 ரன், அந்த ரன் ஒரு 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா இன்னும் டீமுக்கு கான்ஃபிடன்ட் ஆகும், இன்னும் டீமுக்கு ஒரு சப்போர்ட் வரும் தான் சொல்றத தவிர ராகுல நம்ம பிளேம் பண்ண போறதில்ல. ஏன்னா ராகுல் மாதிரி ஒரு பிளேயர் வந்து நீங்க ராகுல் நம்ம பல முறை வந்து ராகுல பாராட்டி இருக்கோம். அவர் கேப்டனா பண்ணக்கூடிய, விக்கெட் கூரா பண்ணக்கூடிய, ஓபனரா பண்ணக்கூடிய, மிடில் ஆர்டர் பண்ணக்கூடிய, பினிஷர் பண்ணக்கூடிய, எல்லாமே பண்ணவர் தான் அவரு. இந்த 2 மேட்சை மட்டும் வச்சுட்டு அவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எவ்வளவு கிடைச்சிச்சு, அதுல எவ்வளவு வந்து அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு தான் நம்ம வந்து ராகுலுடைய அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் மேல நம்ம கொஸ்டின் பண்ண முடியும். இல்ல, சாம்பியன்ஸ் டிராபிக்கு முன்னாடி நமக்கு இருக்கிறது 2-3 மேட்ச் தான். சோ அதுல அவரு he has to prove, அவர் ப்ரூவ் பண்ணாதான் அந்த இடம் ஃபில் ஆகும். ஏன்னா அவருடைய கேப்பபிலிட்டி நிரூபிக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் சீரிஸ் கிடையவே கிடையாது. சாம்பியன்ஸ் டிராபிக்கு நம்ம எப்படி டீம் கொண்டு போறோன்றது மட்டும்தான். அவருடைய எபிலிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு ஆஸ்திரேலியன் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு. அங்க போயிட்டு நமக்கு ஒரே ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்குற பேட்ஸ்மேன் பார்த்தா ராகுல் தான். அப்படி பர்ஃபார்ம் பண்ணவருக்கு வந்து சடனா ஃபார்ம் குறையாது. ஆனா இப்போதைக்கு ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு தோனியோட ரோலா இருக்கட்டும், ஒரு அதிரடியா ஆடக்கூடிய ரோலா இருக்கட்டும், அதை கரெக்டா 6ல பண்ணக்கூடிய ஆள் ராகுல் தான். ஆனா அவரு அட்லீஸ்ட் அவர் கிடைக்கிற பாலாவது யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் பண்ணா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த டீம் அப்படின்னு தான் சொல்ல வரமே தவிர அவர் ஃபார்ம் கன்சர்னே கிடையாது. அவர் இன்னும் 4-5 வருஷம் ஆட போறாரு, 5-6 வருஷம் ஆட போறாரு, அது பிரச்சனை இல்லை இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல. ஏன்னா அவருடைய பிளேஸ் ஹேங்கிங்ல தான் இருக்கு. மேபி ரிஷப் பண்ற ட்ரை பண்ணலாமான்னு ஒரு பேச்சு வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு ஒரு 30 பால் ஒரு 60 ரன் அடிச்சாருன்னா ராகுல் கண்டிப்பா உட்கார வச்சிருவாங்க. இதுதான் ஃபேக்ட். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்குவாங்க. ஸோ அதனால சொல்ல வரேன், ஓகே நம்ம ராகுலை பத்தி நிறைய பேசிட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், முகமது ஷமியோட ஒரு ஃபார்ம். அவர் இன்ஜுரியில இருந்து வந்திருக்காரு. பட் அந்த இன்ஜுரிக்கு அவர் கொஞ்சம் டைம் ஆகும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. கொஞ்சம் டைம் கொடுத்தா அவர் பிக்கப் போயிடுவார். பட் அவர் அந்த ரித்தமுக்கு இன்னும் அவர் கிடைக்கலாம் தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்க ஹர்ஷித் ராணா பார்த்தாலே அவர் எக்ஸ்பென்சிவா தான் இருக்கிறாரு. அப்போ இப்போ பும்ரா இன்ஜுரி கன்சர்ன் இருக்கும்போது நீங்க கண்டிப்பா இப்போ வந்து பவுலிங் யூனிட்டை நீங்க சீர்படுத்தி ஆகணும். ஏன்னா நீங்க இங்கிலாந்து வந்து இன்னைக்கு இருக்கிற ஃபார்முக்கு இங்கிலாந்து நம்ம ஈஸியா அடிச்சிட்டோம். அவங்களுடைய ஃபார்ம் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவே, ஈவன் 2023 வேர்ல்ட் கப்ல இருந்தே அவங்களுடைய ODI ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்கு. அவங்க கிட்டே நம்ம அடி வாங்குறோம். ஸோ ஆஸ்திரேலியா மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி, நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் கிட்ட மாட்டும் போது இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ் நான் நினைக்கிறேன். ஸோ பவுலிங்ல நம்ம எந்த மாதிரி போனா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சமி வந்து ஆக்சுவலா சமி இன்ஜுரிக்கு அப்புறம் பெருசா பர்ஃபார்மன்ஸ்ல அவர்கிட்டயும் சரி, குல்தீப் யாதவ்கிட்டும் சரி, நம்ம வந்து பேட்டிங் லைனப் வந்து பயங்கர நீட்டா இருக்கு. நம்ம வந்து பவுலிங் யூனிட்ல தான் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவோம். நம்ம வந்து வெறும் பிக் பிளேயர் நேம் வச்சுட்டு மட்டுமே ஒரு இன்ஜுரி பிளேயர் கூப்பிட்டு போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த விதத்துல சமிகிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா தான் இருக்கு நமக்கு பார்க்கும்போது. குல்தீப் யாதவ் கூட பெருசா இல்ல. ஒருவேளை அவருக்கு பதில் வருண் சக்கரவர்த்தியா இல்ல குல்தீப் யாதவ்ன்ற மாதிரி ஒரு திங்க் போலான்னு நினைக்கிறேன். இன்னும் இவரு வரல, பும்ரா வரல. அவர் வந்த அப்புறம் தான் இந்த பவுலிங் யூனிட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இது பவுலிங் ஆகும்போது. ஏன்னா அவருக்கும் இன்ஜுரி கன்சர்ன் தான். ஒருவேளை அவர் ஆட முடியலன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஸோ எஸ்கே நீங்க? இல்ல, இந்த செகண்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் போனாங்க. எல்லாருமே வந்து ஒரு 7-8 அந்த மாதிரி போயிடுச்சு எக்கனாமிக்கு. பட் வந்து எக்கானமி அவ்வளவு போயிடுச்சு. பட் ஃபர்ஸ்ட் மேட்ச்னா ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணாங்க. சம்மியனுடைய கொஞ்சம் அவருடைய பவுலிங் வந்து கொஞ்சம் ஒரு கன்சர்ன்ஸா தான் இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா கூட விக்கெட் எடுக்கிறாரு, ஆனா அதே மாதிரி தான் எக்ஸ்பென்சிவா போறாரு அவரும். ஸோ பும்ரா வந்தா இது எல்லாமே சரியாகும்னு தோணுது. பும்ரா வந்து பேட்லி நீடட். இப்போ பும்ரா வந்து ஸ்குவாட்ல இல்லைன்னா கொஞ்சம் பவுலிங்ல வந்து பெரிய பிரச்சனை தான். ஸோ வந்து அது பிக்ஸ் பண்ண வேண்டியது இந்தியனுடைய டீமுடைய கட்டாயத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான். ஸோ தேர்ட் மேட்ச் வந்து அகமதாபாத். கண்டிப்பா கில்லு கிட்ட ஒரு 100 எதிர்பார்க்கலாம். ஒருவேளை நீங்க ட்ரீம் 11 போடுறீங்களா, கில்ல ஒரு கேப்டனா போட்டு வைக்கலாம், அவருடைய ஹோம் கிரவுண்ட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஒன் மோர் திங், அகமதாபாத் கிரவுண்ட் வந்து ஒரு ஹியூஜ் ஸ்கோர் கிரவுண்ட் தான். பட் ஸ்பீடு இனிஷியல்ல வந்து ஸ்பீடுக்கு நல்லாவே எடுபடும். அதே மாதிரி ஸ்பின்னுக்கும் ஈஸியா எடுப்படும். ஏன்னா நாங்க 2023 வேர்ல்ட் கப்ல அங்கதான் வந்து மண்ணை கோணும். உங்களுக்கு அந்த கிரவுண்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அந்த கிரவுண்ட்ல இந்தியா வந்து கண்டிப்பா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பவுலிங் யூனிட் சேஞ்ச் பண்ணி
பார்த்துட்டு ரிஷப் பந்த் வந்து ராகுல் பேர் கொண்டு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இல்ல மேபி ரோஹித் சர்மா உட்காந்துட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கில்லு காம்பினேஷன் கூட ட்ரை பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஒரு சில எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இங்கிலாந்து சைடும் அவங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்ட் மேட்ச் இந்தியா தான் வின் பண்ண போவாங்களா, இல்ல சேஞ்சஸ் எதிர் பண்ணி ஏதாவது ட்ரையல் பேசிஸ்ல ட்ரை பண்ணுவாங்களா? ஏன்னா இதுதான் நம்மளுடைய சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி கடைசி மேட்ச். கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும். இங்கிலாந்துக்கு வந்து பெருசா இருக்காது. ஏன்னா அவங்க இருக்கிற எல்லா பிளேயரும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 3 சேஞ்சஸ் பார்த்தோம் அவங்க கிட்ட இருந்து. நம்ம கிட்ட இருந்து மேபி கேஎல் ராகுலோட 2 மேட்ச் பார்த்தோம் வச்சுன்னா அது ரிஷப் பண்ட் வேணா ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது. அப்போ ஓப்பனிங்ல வந்து பெருசா இப்பதான் ரோஹித் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஸோ உடனே அவர் உட்கார வச்சு அவர் அந்த மாதிரி இல்லாம மேபி கம்மி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த பேட்டிங் ஆர்டர் வந்து பயங்கர நீட்டா இருக்கு. ஸோ அதனால கம்மி பண்ணுவாங்க. ஸோ சாம்பியன் ட்ரோஃபிக்கு முன்னாடி நடக்கிற கடைசி மேட்ச். ஸோ 2 டீமே கொஞ்சம் நல்லா பண்ணி அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டோட போகணும்னு நினைப்பாங்க. யாரும் வந்து சும்மா சாதாரணமா ஆடணும்னு நினைக்க மாட்டாங்க. சேஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் யாருக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா ஹர்ஷ்தீப் சிங் மட்டும் தான் ஆடலன்னு நினைக்கிறேன். அவர் இருக்காருல்ல ஸ்குவாட்ல. ஸோ அவர் ஆடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற ரிஷப் பண்ட் ஆடல. இவங்க 2 பேருக்குமே வந்து சான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க என்ன தோக்குற மேட்ச் தோத்தாலையும் ஜெயிச்சாலையும் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டீம் செட் ஆகலன்னு தான் தோணுது. சாம்பியன் ட்ரோஃபிக்கு எந்த 11ஓட போவாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அவங்க வந்து இப்போ இந்த மேட்ச்ல வந்து ஒழுங்கா ஒரு டீமை செட் பண்ணிட்டு ஒரு 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 பிளானோட போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு முன்னாடி மேட்ச்ன்றதுனால 2 டீமுமே ஒரு வின்னிங் நோட்டோட போனால் அந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃப்ல நமக்கு ஒவ்வொரு மேட்சும் நாக் அவுட் மேட்ச் தான். நீங்கள் ஒரு மேட்ச் தோத்தா கூட நீங்கள் செமிஃபைனல் போக முடியாது, அந்த மாதிரி மேட்ச்சு. ஸோ அது பயங்கரமாக இருக்கும். அகமதாபாத் கிரவுண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இந்தியா பாசிட்டிவ் மைண்ட் செட் கொடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் போகணும்னு ஆசைப்படுறோம். ஸோ வில் சி தேர்ட் மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். தேர்ட் மேட்ச் ரிவ்யூவை நம்ம சேனல் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபேன்ஸ் அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சா சேனலை